ஆஹா, இந்த வருஷம் நம்ம தோட்டத்தில் நல்ல அமோக விளைச்சலாக இருக்கு. எல்லாமே நல்லா விளைஞ்சிருக்கு. மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கு. ஓஹோ, முட்டா பையனே, காய் விளைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படுறியா? இரு இரு, எல்லா காயையும் நானே சாப்பிட்றேன். கொஞ்ச நேரத்துல உன்னோட தோட்டமே காலியாக போகுது. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த காய்களை எல்லாம் அறுவடை பண்ணிடலாம். வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போதும் போல இந்த டைம் 3 மடங்கு அதிகமாகவே விளைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வர போறேன். ஹாப்பி. போ, இந்த தோட்டத்துல உள்ள எல்லா காயையும் நான் சாப்பிட போறேன். ஜாலி ஜாலி ஜாலி. ஆ, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப சுவையா இருந்துச்சு. ஐயையோ, என்னுடைய தோட்டத்தில் உள்ள எந்த காயையுமே காணோம். காயெல்லாம் எங்கே போச்சு? கடவுளே, என்னுடைய காயை காணுமே. நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. பயமா இருக்கு. முட்டாள், நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். ஜாலியா இருக்கேன். நான் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறேன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. என்னைய திட்ட போறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காய்கறிகளை எல்லாம் நான் விளைய வச்சேன். ஒண்ணுமே இல்லாம போச்சே. ஐயோ, மழை வந்துருச்சு, மழை வந்துருச்சு. வீட்டுக்கு எப்படி போறேனே தெரியலையே. வேமா வீட்டுக்கு போயிடலாம். ஓடுறேன், ஓடிக்கிட்டே இருக்கிறேன். டே முட்டா பயலே, வலிக்க விட்டு விழுந்து தொலைஞ்சிடாதடா. மெதுவா போடா. நல்ல வேலை, வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே யாரையுமே காணோம். எல்லாரையும் கூப்பிட்டு நடந்த உண்மையை சொல்லிடலாம். மனசுல கொஞ்சம் தைரியம் வேணும். என்ன செய்யறது, உண்மையை சொல்லிதானே ஆகணும். கார்த்திகா, லியா, ஓவியா, இங்க வாங்க. என்னங்க, என்னாச்சு? காய்கறி எல்லாம் எங்க? அப்பா, என்னாச்சு? எங்களை ஏன் கூப்பிட்டீங்க? எல்லாரும் என்னைய முதல்ல மன்னிச்சிடுங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்குமா. என்னங்க, அப்படி என்ன தப்பு பண்ணுனீங்க? நான் தோட்டத்துல காய் நிறைய விளைஞ்சிருக்குன்னு சொன்னல, அதை போய் பறிக்கலான்னு போனேன். அங்க பார்த்தா தோட்டத்துல காய் எதுவுமே இல்லை. வெறும் எம்டியா தான் இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னே எனக்கு புரியல. மனசு ரொம்ப கவலையாயிடுச்சுமா. வீட்டுக்கு வந்துட்டேம்மா. அப்பா, என்ன சொல்றீங்க? காயெல்லாம் என்ன ஆச்சு? எப்படி காலியாச்சு? ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் அதுதாம்மா புரியல. என்ன நடந்துச்சுன்னே தெரியலம்மா. அப்பா, சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. பரவாயில்ல, நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இதுதானே நம்ம தோட்டம். இங்க என்ன நடந்திருக்கும்? இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். பாவம் அப்பா ரொம்ப கவலையா இருக்காங்க. நான் கண்டுபிடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கதை நாளைக்கு வரும். இந்த காயெல்லாம் எப்படி போச்சுன்னு நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.